तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. பிப்ரவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் பயிற்சி என முக்கிய கிரக பயிற்சிலாம் நடக்க இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் உள்ளிட்டவற்றால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம், பண சேர்க்கை ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதாவது பிப்ரவரி மாதத்தில் நடக்க உள்ள கிரக பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 அன்று புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12, 2025 அன்று சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 24, 2025 அன்று செவ்வாய் மிதுன ராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 27, 2025 புதன் மீன ராசியில் பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் சூரியன், புதன் மற்றும் சனியின் திரிகிரகி யோகத்தை உருவாக்குத. இது சாதகமற்ற பலனை தரும். இருப்பினும் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைய இருக்குது. பிப்ரவரி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. இந்த கடகராசியை பிப்ரவரி மாதம் வச்சு செய்ய போகுது. இதில் மட்டும் நீங்கள் உஷாராருங்க. சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள் புரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயிற்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறார். பிப்ரவரி மாதத்தில் கடகராசிக்காரவங்க பாக்கியஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிர பகவான் சேர்ந்து அமர்வது நல்ல பலன்களை தரா. மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு 2வது திருமணம் கைகூடி வரும். 9, 11க்கு உடையவங்க பரிவர்த்தனை அடைகின்றனர். 7க்குரியவர் 8ஆம் இடத்தில் அமர்வதனால முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2வது திருமணம் கைகூடி வரும். 2வது திருமணத்திற்கு பொருத்தம் பார்த்து நேரம் பார்த்து திருமணத்தில் இறங்குவது நல்லது. வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்கள் கதவை தட்டும். வேலையில் நெருக்கடியை சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சமாளித்து கொண்டு போவது நல்லது. தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால வேலை பார்க்கும் இடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் வாதங்களை தவிர்ப்பது, பிறரை விமர்சிப்பது, நிர்வாகத்திற்கு எதிராக பேசாமல் இருக்கிறது நல்லது. புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண செய்திகள் கூடி வரா. புதன் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால செல்ஃபோன், நகை போன்றவை காணாமல் போவதற்கு வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. கையில் அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக லாபத்தில் குரு இருக்கிறது நல்ல நன்மைகளை தரா. பொருளாதார உயர்வை காண்பீங்க. வேலையில் இடமாற்றம் உண்டாகும். வேலையில் மனக்கசப்போடு வெளியில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அக்கம் பக்கத்துக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பாக்கியஸ்தானத்தில் உள்ள சுக்கிர பகவான், லாபத்தில் இருக்கும் குரு பகவான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மாநிலத்தில் வேலை பெறும் வாய்ப்புலாம் இருக்குது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க முன்னேற்றம் ஏற்படுங்க.
பிப்ரவரி 4 முதல் 26ஆம் தேதி வரை தொடர்பு கொள்ளுதலில் கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக மாணவர்கள் ஹயக்கிரீவர் வழிபாடு செய்கிறது நல்லது. கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால மாணவர்கள் திரும்ப திரும்ப படித்து கொண்டு இருப்பதில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தணும். கருப்புசாமி வழிபாடு நன்மையை தரும். இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பொருள் சேர்க்கை உண்டாகும். சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க. பணவரத்து திருப்தி தரும். வீண் பழி ஏற்படலாம். தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கணும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறங்கூறாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய பொருள்களை கவனமாக வைத்து கொள்வது அவசியம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாங்க. பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. மற்றவங்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கணும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கப் போகுது. அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றம் அடைவாங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். தொண்டர்களின் பாராட்டை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய அதிகமாக கவனம் எடுத்து படிக்கணுங்க பாடத்தை. அடுத்தது புனர்பூசம் 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது குழந்தைகளால் நன்மைகள் பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் உதவி கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். மனசில் அமைதி குறையும். பங்கு மார்க்கெட்டு நல்ல லாபத்தை தரும். அரசியல்வாதிகளுக்கு பெண்களின் உதவியால் உயர் பதவி கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலமும் லாபமும் உண்டு. அடுத்தது பூசத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது அனைத்து விதங்களிலும் நன்மையை பெறும் கிரக காலகட்டத்தில் இருக்கிறீங்க. சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கண் சம்பந்தமாக ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க. தொழில் வளம் பெருகும். குடும்ப பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். வெளிவட்டார பழக்கங்கள் நன்மையை தரும். அடுத்தது ஆயில்யம். அதை பற்றி பார்க்கும்பொழுது நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உடன்பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்காக சில தியாகங்களையும் செய்வீங்க. வீடு நிலப்புலன்கள் உங்களை வந்தடையும். அதில் உள்ள பிரச்சனைகளும் தீரும். குழந்தைகளின் கல்வி நடத்தை மிகவும் நல்லா இருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் போவாங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை தோறும் சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க. உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும்.